அவருடைய சீஷர்கள் அற்புதங்களை செய்ய முடியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா முதல்ல அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆமென். என் தேவன் செய்வாரு, அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் ரட்சகர், அவரை விட்டு என் வாழ்க்கைக்கு வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையில இருந்து உதவி செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நாம நம்பணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட அந்த பாரத்தை அவர் மேல வைக்கும் பொழுதுதான் அவர் நம்மை தாங்க முடியும். அல்லேலூயா. இது புரியுதுங்களா? எப்படி வைக்கணும் பாரத்தை? நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் மேல என்ன பண்ணணும்? நம்ம பாரத்தை வைக்கணும். ரெண்டாவது, நான் உங்களை தாங்குவேன்னு சொல்லிட்டாரு. அதற்கான வசனங்களை நம்ம பாத்துக்கோம். அடுத்து ஏங்குவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் ஏசியா 46வது அதிகாரத்துல இருந்து அதுதான் நம்மளுடைய ஆதார வசனம். அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏங்கு